எங்களோட அலுவலகத்தில் எங்களோட டீமில் அவ்வப்போது விசித்திரமான பார்ட்டிகளை நாங்கள் ஆர்கனைஸ் பண்ணுவோம். விசித்திரமான பார்ட்டிகள்னு சொன்னால் நீங்கள் நிறைய தூரம் போய் தேவையில்லாத எல்லாத்தையும் கற்பனை பண்ணக்கூடாது. உதாரணத்திற்கு கடைசியாக எங்களுடைய அலுவலகத்தில் நாங்கள் ஆர்கனைஸ் பண்ண பார்ட்டி என்னென்னு சொன்னால், அவரவருக்கு விருப்பமான பழங்களை கொண்டு வர சொல்லி எல்லாரும் கொண்டு வந்த பழங்களை ஒன்றாக வைத்து ஒன்றாக சுற்றி இருந்து அதை சாப்பிட்டு அது சம்பந்தமான ஒரு உரையாடல் அல்லது அது சம்பந்தமான கதைகளை பகிர்ந்து கொண்டது. இந்த உரையாடலில் மிக முக்கியமான ஒரு சுவாரஸ்யமான ஒரு டேக்அவே ஒன்று எனக்கு கிடைச்சது. அது என்னென்று சொன்னால், 3 பிரதான பழங்களை வைத்துக்கொண்டு அந்த பழங்களினுடைய இயல்புகளை வைத்துக்கொண்டு மனிதர்களை 3 வகையாக பிரிக்கலாம். அது என்ன என்ன பழங்கள், எவ்வகையான மனிதர்கள், இதை பற்றி பேச போறதுதான் இந்த பாட்காஸ்ட். இதுல முதலாவது பழம் என்னன்னு சொன்னால் வாழைப்பழம், பனானாஸ். எங்க எல்லாருக்கும் பிடித்தமான ஒரு பழம். இந்த பழம் எங்களுக்கு பிடித்தமானதாக இருக்கிறதுக்கு 2 காரணங்கள் உண்டு. ஒன்று, அது இலகுவாக கிடைக்கக்கூடிய ஒரு பழம். எங்க போனாலும் எந்த சந்தர்ப்பத்திலையும் எந்த நேரத்திலையும் நமக்கு இலகுவாக கிடைக்கக்கூடிய ஒரு பழம் வாழைப்பழம். இரண்டாவது, நான் நினைக்கிறேன் நாங்கள் சிறுவர்களாக இருக்கிற பொழுது முதலாவது சாப்பிட்ட பழம் அநேகமான பேருக்கு வாழைப்பழமா தான் இருக்கும். ஆகவே 20-30 வருடங்களுக்கு முதல் நாங்கள் சாப்பிட ஆரம்பித்த வாழைப்பழம் கிட்டத்தட்ட எங்களுடைய வாழ்க்கையில் மிகவும் பின்னி பிணைந்த பழங்கள்ல ஒன்றாக மாறிவிட்டது. அதனால இன்றைக்கு வாழைப்பழம் உண்மையாகவே ருசியான பழம் தானா என்று ஒரு கேள்வி கேட்டால் அதற்குரிய பதில் எங்களிடம் சரியாக இல்லை. ஏன்? நாங்கள் அந்த பழத்திற்கு மிகவும் பழக்கப்பட்டுட்டோம். இலகுவாக கிடைக்கிறதுன்றதால நாங்கள் நிறைய சாப்பிட்டோம், நிறைய சாப்பிட்டு கொண்டிருக்கிறோம். அதனுடைய ருசி பற்றி நாங்கள் அதிகம் அலட்டிக் கொள்வது இல்லை. ஆகவே எங்களுக்கு எப்பொழுதெல்லாம் ஒரு பழம் சாப்பிடணும் என்று தோன்றுகிறதோ அப்ப நாங்கள் இலகுவாக கிடைக்கிற வாழைப்பழத்தை சாப்பிட்டு விடுவோம். இப்படித்தான் இந்த முதலாவது வகையான மனிதர்கள். எப்படி என்று சொன்னால், எங்களுக்கு மிகவும் பழக்கப்பட்டு விட்டார்கள், நீண்ட காலம் எங்களோட கூட இருக்கிறார்கள், அல்லது எங்களுக்கு தேவை என்று வருகிற பொழுது, ஒரு மனிதனுடைய நெருக்கம் என்று வருகிற பொழுது இலகுவாக கிடைக்கக்கூடிய மனிதர். இதனால அவர்கள் நல்லவர்களா கெட்டவர்களா, அல்லது அவர்களிடம் இருக்கின்ற நல்ல குணங்கள் என்ன கெட்ட குணங்கள் என்ன என்கின்ற ஆராய்ச்சிக்குள்ள நாங்கள் போறதே கிடையாது. அதற்குரிய தேவையும் எங்களுக்கு ஏற்படுவது இல்லை. மிக முக்கியமான ஒரு விஷயத்தை இங்க கவனித்துக் கொள்ளணும் என்று சொன்னால், இலகுவாக கிடைக்கிறார்கள் என்றதால நாங்கள் அவர்களை எப்பொழுதும் எங்கள் கூடவே வைத்திருக்கிறோம். எங்களை சூழ இருக்கின்ற மனிதர்கள் அதிகமான மனிதர்கள் இந்த பனானாஸ் ஆகத்தான் இருப்பார்கள் என்று நினைக்கிறேன். ஆகவே இதுதான் அந்த முதலாவது வகையான மனிதர்கள். சரி, இரண்டாவது வகையான மனிதர்கள் யார்? டிராகன் ஃப்ரூட்ஸ். உங்களுக்கு தெரியும், டிராகன் ஃப்ரூட்ஸ் நிறைய பேருக்கு பிடிக்கும், சில பேருக்கு பிடிக்காது. இந்த டிராகன் ஃப்ரூட்டினுடைய இயல்பு பற்றி உங்கள் எல்லாருக்கும் தெரியும். வெளியில பார்க்கிறதுக்கு மிகவும் அழகாக இருக்கும். ஒன் ஆஃப் த மோஸ்ட் பியூட்டிஃபுல் ஃப்ரூட்ஸ். அதனுடைய கலர், அதனுடைய விதம், அதனுடைய அமைப்பு மிக 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 கவர்ச்சிகரமானதாக இருக்கும். எனக்கு அது நடந்தது. என்னன்னு சொன்னால், ஒரு முதல் தடவையாக நான் டிராகன் ஃப்ரூட்டை பார்த்துட்டு மிக மிக ஆசைப்பட்டு அந்த டிராகன் ஃப்ரூட்டை வாங்கி வெட்டி முதலாவது பீஸை வாய்க்குள்ள வச்ச நேரம் எனக்கு கிடைத்தது ஏமாற்றம். ஏனென்று சொன்னால், அதனுடைய ருசி. டிராகன் ஃப்ரூட் போல ஒரு ருசியே இல்லாத ஒரு பழத்தை நான் இதுவரை சாப்பிட்டதே இல்லை. இப்படித்தான் அந்த இரண்டாவது வகையான மனிதர்கள். வெளியிலே பார்ப்பதற்கு புற தோற்றத்திலே மிகவும் அழகாக, மிகவும் திறமையானவர்கள் போல, கெட்டிக்காரர்கள் போல தோன்றுவார்கள். ஆனால் அவர்களுக்குள்ளே இருப்பது அவர்களுடைய புற தோற்றத்தை பிரதிபலிக்கின்ற விடயங்கள் அல்ல. இவர்களுடைய வெளி தோற்றத்தை பார்த்து இவர்களை நெருங்குபவர்களுக்கு அதிகமாக கிடைப்பது ஏமாற்றம் தான். மூன்றாவது பழம் டூரியன். உங்க எல்லாருக்கும் நிறைய பேருக்கு தெரிஞ்சிருக்கும், நிறைய பேர் சாப்பிட்டு இருப்பீங்க. வடக்கு கிழக்குல பெரிதாக இது இல்லை என்றாலும் இலங்கையினுடைய மலைநாட்டு பக்கம் அல்லது தெற்குல இந்த பழம் அதிகமாக உண்டு. நிறைய பேருக்கு வாய்ப்பு கிடைத்திருக்கும் இந்த டூரியன் பழத்தை சாப்பிடுவதற்கு. பொதுவாக இந்த டூரியன் பழம் சில பேருக்கு பிடிக்கும், சில பேருக்கு பிடிக்காது. நீங்கள் அதிகமாக டூரியன் சாப்பிட்ட மனிதர்கள்ட்ட உனக்கு டூரியன் பிடிச்சதா என்று கேட்டால் நான் உறுதியாக சொல்லலாம், கிட்டத்தட்ட 10ல் 5 பேர் இல்ல பிடிக்கல என்று சொல்லுவாங்க. 5 பேர் ஓ அது பிடிக்கும் எனக்கு என்று சொல்லுவாங்க. இந்த அபிப்பிராயம் மிக மிக தீர்க்கமான ஒரு அபிப்பிராயமாக இருக்கும் அவர்கள் மத்தியில். ஏனென்று சொன்னால், அந்த டூரியன் பழத்தினுடைய இயல்பு அதுதான். உதாரணமாக, டூரியன் பழத்தை பிடிக்காது என்று சொல்பவர்கள்ட்ட நீங்க ஏன் டூரியன் பழம் உனக்கு பிடிக்காது என்று கேட்டால் அவர்கள் தெளிவாக சொல்லுவார்கள், அதனுடைய மனம் மிகவும் ஸ்ட்ராங்கான, சகிக்கிறதுக்கு மிகவும் கஷ்டமான ஒரு மனம் இந்த டூரியன் பழத்தினுடைய மனம். அதே போல டூரியன் பழத்தை பிடிக்கும் என்று சொல்பவர்கள்ட்ட ஏன் டூரியன் பழம் உனக்கு பிடிக்கும் என்று கேட்டால் அவர்கள் சொல்ற முதலாவது விஷயம் என்று சொன்னால் அதனுடைய ருசியும் அதனுடைய மனத்தை போல தீவிரமான ஒன்றுதான். ஆகவே இந்த டூரியன் பழத்தை பாத்தீங்கன்னு சொன்னால் அதற்கு 2 பக்கங்கள் இருக்கிறது. முதலாவது அதனுடைய ருசி, இரண்டாவது அதனுடைய மனம். ஆகவே இந்த டூரியன் பழத்தில் ருசியை முதன்மைப்படுத்துபவர்கள், போக்கஸ் பண்ணுபவர்களுக்கு அந்த பழம் பிடிக்கிறது. அதே போல இந்த டூரியன் பழத்தில் மனத்தை அதிகம் போக்கஸ் பண்ணுபவர்கள், முன்னிலைப்படுத்துபவர்களுக்கு அந்த பழம் பிடிக்காமல் போகிறது. இப்படித்தான் இந்த மூன்றாவது வகையான மனிதர்கள். அவர்களிடத்தில் 2 மிகவும் ஸ்ட்ராங்கான பக்கங்கள் இருக்கு. ஒரு நல்ல பக்கம், இன்னொன்று கூட
கூடாத பக்கம், அல்லது மிகவும் ரசிக்கக்கூடிய ஒரு பக்கம், மிகவும் மட்டமான ஒரு பக்கம். சோ அவர்கள் மீதான எங்களுடைய உறவு நெருக்கம் எது சார்ந்தது என்று சொன்னால், அந்த இரண்டு பக்கங்கள்ல நாங்கள் எந்த பக்கத்தை போக்கஸ் பண்ண போகிறோம், எந்த பக்கத்தை நாங்கள் நெருங்க போகிறோம், எந்த பக்கம் எங்களுக்கு தேவையாக இருக்கிறது என்றதை வைத்துத்தான் இந்த மனிதர்களுடைய நெருக்கம் கட்டமைக்கப்படுகிறது. ஆகவே மனிதர்களில் நல்லதை எடுத்துக்கொண்டு தீயதை கணக்கெடுக்காதவர்கள் சூரியன் பழத்தை விரும்புபவர்களாக இருக்கிறார்கள். அதே போல மனிதர்களிடத்தில் இருக்கிற நல்ல குணங்களை மட்டும் எடுத்துக்கொண்டு தீயவற்றை பற்றி கணக்கெடுக்காமல் இருப்பவர்கள் அந்த மனிதர்களோடு நண்பர்களாக இருக்கிறார்கள், அல்லது அந்த மனிதர்களை அவர்களுக்கு பிடித்த மனிதர்களாக மாற்றுகிறது. எல்லா மனிதர்களிடத்திலேயும் இந்த நல்ல குணம், நல்ல பக்கம் அல்லது கூடாத பக்கம் அல்லது டார்க் சைட் என்றது இருக்கும். இது மிகவும் சாதாரணமான ஒன்று. ஆனால் இது எப்பொழுது முக்கியம் என்று சொன்னால், நாங்கள் அந்த குறித்த மனிதரோடு நெருக்கமாக ஒரு உறவை கட்டமைக்க வெளிக்கிற நேரத்தில் நாங்கள் எந்த பக்கத்தை மிக பிரதானமாக எடுத்துக்கொள்ள வேண்டும், எது எங்களுக்கு தேவை, எது எங்களுக்கு முக்கியம் இல்லை, எது பயனற்றது என்கின்ற புரிதல் இருந்தால் அதுதான் மிக முக்கியமான ஒரு உறவு முறையை இந்த வகையான மனிதர்களோட கட்டமைக்கிறதுக்கு உதவியாக இருக்கும். இந்த வகையான மனிதர்களுக்கு நான் ஒரு சிறந்த உதாரணத்தை சொல்லலாம். யார் என்று சொன்னால், நம்முடைய இசைஞானி இளையராஜா. இளையராஜாவை யாருக்கு பிடிக்கும்? அவருடைய இசையை ரசிப்பவர்கள், அவருடைய இசையை மட்டும் ரசிப்பவர்களுக்கு இளையராஜா எப்பொழுதும் கடவுள் தான், காட் ஆஃப் மியூசிக். ஆனால் அவரை விமர்சிப்பவர்கள் எதற்காக அவரை விமர்சிக்கிறார்கள்? அவருடைய அடுத்த பக்கத்தை அதிகம் முன்னிலைப்படுத்துபவர்கள், அல்லது அவருடைய அடுத்த பக்கத்தை மிகவும் நுணுக்கமாக கவனிப்பவர்கள். அதுக்கு என்ன? சுய தம்பட்டம், பெருமை அடித்துக் கொள்வது, சக மனிதர்களை அல்லது சக கலைஞர்களை கீழ்மைப்படுத்துவது. இப்படியான ஒரு பக்கத்தை பார்ப்பவர்கள் இளையராஜாவை நெருங்க முடியாமல் இருக்கிறார். இளையராஜா போல மிக பிரபலமான, வாழ்க்கையில மிகப்பெரிய வெற்றிகளை கண்ட மனிதர்களை கொஞ்சம் கூர்ந்து படித்தால் அல்லது கூர்ந்து அவதானித்தால் அவர்கள் அனைவரும் இந்த இயல்பை கொண்டவர்களாகத்தான் இருக்கிறார்கள். அவர்களுக்கு ஒரு பக்கம் பிரைட்டான ஒரு சைடு இருக்கிறது, அதே போல மிகவும் டார்க்கான ஒரு சைடும் இருக்கிறது. ஆனால் அவர்களுடைய வாழ்க்கை மிகவும் பிரபல்யமானதற்கு அல்லது அவர்கள் மிகப்பெரிய சாதனைகள் செய்ததற்கு மிக காரணமாக இருப்பது அந்த பிரைட் சைடு. அதை மட்டுமே பார்ப்பவர்கள் அவர்களை கொண்டாடுகிறார்கள். ஆகவே இந்த மூன்று வகையான பழங்களையும் வைத்துக்கொண்டு இந்த மூன்று வகையான மனிதர்களை பற்றி நான் உங்களுக்கு சொல்லியிருக்கிறேன். இப்போ உங்களோட தலைக்குள்ள என்ன ஓடும் என்று எனக்கு நிச்சயமாக தெரியும். நான் இந்த மூன்று வகையில் யார்? இந்த செல்ஃப் ரிஃப்ளெக்ஷன் மிக மிக முக்கியமானது. இந்த பாட்காஸ்டினுடைய நோக்கமும் அதுதான். So good luck.